இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் டிலே தான். காரணம், ஒரு 500 ஸ்டாக்குக்கு மேலே நான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி வந்து புது புது ஸ்டாக்ஸ்லாம் வந்து எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும். எல்லா நாளும் ஒரு ½ hour to 1 hour வந்து ஸ்டாக்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கா, பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பிரேக் அவுட் பண்ணால் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம், இந்த மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கும். அதுவே வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ஃபுல் டே வந்து எடுத்துரும். 5 hours 6 hours வந்து எடுத்துரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து எடுத்துருச்சுங்க. ஒரு 500 ஸ்டாக்குக்கு மேலே நான் புதுசாக வந்து எடுத்து வச்சேன். அதில் ஒரு 100 ஸ்டாக்ஸ் வந்து தேர்ச்சு, பிரேக் அவுட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு. அந்த 100லையும் ஒரு 10 ஸ்டாக் வந்து தேர்ந்தெடுத்து அந்த 10ல் மட்டும்தான் நான் வந்து இன்வெஸ்டிங் வந்து பண்ணுவேன், ட்ரேடிங் வந்து பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் ட்ரேட் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. பங்குச்சந்தையில் உங்களால் லாபம் வந்து பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே லாபம் வந்து பண்ண முடியும். ஸ்டாக்லேயும் பண்ண முடியும், ஆப்ஷன் ட்ரேடிங்லையும் பண்ண முடியும், எஸ்ஐபி எல்லாத்துலேயுமே வந்து லாபம் வந்து பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்லையும் ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஸ்டாக்ல நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே ஆப்ஷன்ஸ்லையும் பண்ண முடியும். ஸோ நான் அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாத்துலேயுமே லாபம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகேங்க. இன்றைக்கான மார்க்கெட் பற்றி கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம், ரொம்ப டிலே ஆயிடுச்சு. டுடே நல்ல ஒரு சைடுவேஸில் பங்குச்சந்தை போயிருக்கு. நான் எவ்வளவோ சுருக்கி தான் கொடுத்துருந்தேங்க. பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் முக்கியமான ப்ரீவியஸ் கை கொடுத்துருந்தேன். அதே மாதிரி சில பேர் வந்து சொல்லலாம், இந்த இடத்துல நீங்கள் ப்ரீவியஸ் கை கொடுத்துருக்கலாமே ப்ரோ, இங்கேயே நல்லா சைடுவேஸில் தானே போயிருக்கு, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணாலே நம்ம மேலே வந்து என்ட்ரி கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, ஓகே, பிரேக் அவுட் பண்ணியிருந்தால் என்ட்ரி கொடுத்துருக்கலாங்க. ஆனால் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஒரு லைன் தான் கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை ஒன்று, முக்கியமான ப்ரீவியஸ் லோ ஒன்று, இதான் கொடுக்குறேன். மார்க்கெட் மேலேயோ கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வந்து பண்ண போகிறீங்க. அது வந்து இந்த இடத்துல வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் வந்து பண்ணல, நல்ல ஒரு சைடு வேஸ்ட்லேயே போயிடுச்சு. கடந்த 4 நாட்களாக பங்குச்சந்தை சைடு வேஸ்ட்டில் தான் இருக்குது. நிச்சயமாக நாளைக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா தினமும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடு வேஸ்ட்லேயே வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அது ஒருத்தங்களுக்கு சாதகமாக மாறிடும். ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து பெரிய லாபத்தை வந்து புக் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த இடத்துல அப்படி போச்சு அப்படின்னா. அதனால் வந்து பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு 6 வகையில் மட்டும்தான் போகும். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், வி டைப், ஏ டைப், இந்த மாதிரி ஒரு 6 டைப்பில் தான் வந்து போகும். அது திரும்ப திரும்ப வந்து போய்கிட்டு இருக்கும். ஏ டைப்பில் போயிருக்காங்க, சைடுவேஸில் போயிருக்காங்க, ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டில் வந்திருக்காங்க, ஒரு சின்ன அப் ட்ரெண்டில் போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு பிரேக் அவுட்டை எதிர்பார்க்கலாங்க, பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியில் எப்படி ட்ரேடு வந்து பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமான ப்ரீவியஸ்கை ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் தாங்க 25,200. அதே மாதிரி ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ்லோ 23,880. அப்படியே 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் இன்றைக்கி வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணல. இங்கே ஒரு ப்ரீவியஸில் இருக்குது, அதேமாதிரி ப்ரீவியஸ் ஹை வந்து இங்கே இருக்குது. நேற்று இப்படி தான் நம்ம வரைஞ்சிருந்தோம். 5 மினிட்ல மட்டும் கொஞ்சம் மாற்றி வந்து வரைய முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ புள்ளி இருக்குதோ அதை வச்சு தான் வரைய முடியும். ஸோ 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு இதுக்கு எவ்வளோ புள்ளிங்க இருக்குது. ஓகே, 90 புள்ளி இருக்குது. ஸோ இன்றைக்கே ஃபேக் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால 5 மினிட்ல மட்டும் மாற்றி வந்து வரைஞ்சிக்க முடியும். 24,850 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ புள்ளிங்க இருக்குது, 50 புள்ளி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ்லோ மாற்றி தான் வந்து வரைஞ்சாகணும் இந்த இடத்துல 5 மினிட்ல. ஸோ ப்ரீவியஸ்லோ இந்த இடத்துல 24,640. சரிங்களா? அதே மாதிரி ஆசான் பாகம் 3 வெளியாயிடுச்சு. புத்தகம் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. நாங்கள் இந்த வாரத்திலேயே எல்லாருக்குமே சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் போட்டால் கூட இந்த வீக்குள்ளே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சுருவோம். சனிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு ட்ராக்கிங் ஐடி வந்து வந்துடும். புத்தகம் வாங்கினவங்க மறக்காமல் ஃப்ரீ கோர்ஸுமே வந்து வாங்கிக்கோங்க. கோர்ஸுக்கு தனியாக வந்து காசு வந்து செலவு பண்ணாதீங்க. சரி, ஓகே. அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் சென்செக்ஸ்லேயுமே எனக்கு வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலங்க. மேலேயும் பிரேக் அவுட் பண்ணல, கீழேயும் பிரேக் அவுட் வந்து பண்ணல. ஸோ சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 82,710. அதுவே முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் 78,590. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல தான் இருக்குது. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? அப்படியே 5 மினிட்ல பார்த்துடலாம். 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ்கை நிஃப்டி மாதிரியே வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல 81,560 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ்லோ இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? 81,900 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா 5 மினிட்ல மார்க்கெட் கீழே வந்து வரலாம். பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான ப்ரீவியஸில் இது
அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இது 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு சேம் பாயிண்ட் தான், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு மாற்றம் இந்த இடத்துல இருக்குது. கரெக்டு. ஸோ 56,900 இருக்கு இல்லையா, அதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 55,380 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது 1 ஹவரில் கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு நம்ம நிஃப்டி சென்செக்ஸில் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாங்க. 55,745 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 55,380 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து போகலாம். அப்புறம் இதுதான் உங்கள் ஸ்ட்ராட்டஜியா, இதுதான் நீங்கள் ட்ரேட் வந்து பண்ணுவீங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இது முக்கியமான லெவல்ஸ் நான் வரைஞ்சி கொடுக்குறவங்களுக்கு அவ்வளோதான். ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது அட்வான்ஸான ப்ரைஸ் ஆக்ஷன், ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி, ஃபார்முலா யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்கை வந்து பிரிக்கணுங்க. கடந்த 5 வருஷத்தில் எந்தெந்த ஸ்டாக்லாம் கீழே போயிருக்கு, மேலே வந்திருக்கு, இந்த வருஷத்தில் யாரெல்லாம் வந்து மேலே வந்திருக்கா, இப்படி தனித்தனியாக வந்து பிரித்து அப்படி ஸ்டாக்கில் வந்து தேர்ந்தெடுத்து அப்படி ட்ரேட் வந்து பண்ணலாம். நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதான் புக்கில் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நான் லெவல்ஸ் வந்து கொடுக்குறேன். இதை விட நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து புத்தகத்தில் வந்து இருக்கும். டைம் இருந்தால் வாங்கி படிங்க. அதே மாதிரி எமோஷனல் ட்ரேட் வந்து பண்ணாதீங்க, அது உங்கள் பணத்தை வந்து அழிச்சிரும், ஷேர் மார்க்கெட்டை விட்டு துரத்திடும். அதை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.